Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாணியம்பாடி அருகே 300 ஆண்டுகளுக்கு முன் கட்டிய கோட்டைக்கள ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆந்திர எல்லையில் பழமையான கோட்டை ஒன்றை திருப்பத்தூர் கல்லூரி பேராசிரியர் பிரபு மற்றும் சமூக ஆர்வலர்கள் முத்தமிழ் வேந்தன், வே. ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கள ஆய்வின் போது கண்டுபிடித்துள்ளனர். கருங்கல், செங்கல், சுதைக்கலவை கொண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டையில் ஆயுத கிடங்குகள், பீரங்கி மேடைகள், கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்ததற்கான சாட்சிகள் கிடைத்துள்ளன. இது ஜெகதேவிராயர் மன்னனின் ஆட்சி காலத்திற்குரியது என நிபுணர்கள் கூறுகின்றனர். மேலும் தமிழக வரலாற்றில் பல கோட்டைகள் குறித்த செய்திகள் பதிவாகி இருப்பது போல இக்கோட்டை குறித்தும் எங்கும் பதிவாகவில்லை என்பது வியப்பாக உள்ளது. வரலாற்றின் சாட்சியங்களாக சிதைந்த நிலையில் காணப்படும் இக்கோட்டை அன்றைய ஆட்சியாளர்களின் வரலாறு, கட்டிடக்கலை குறித்து அறிந்து கொள்ள உதவும் வரலாற்று பெட்டகங்களாகவும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வாணியம்பாடிக்கு மேற்கே அமைந்திருக்கின்ற இந்த கோட்டையானது ஒரு காலத்தில் தொண்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது பார்த்தோம் என்றால் ஆந்திர மாநில அரசுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆந்திர அரசும் தமிழக அரசும் இந்த கோட்டையை பாதுகாக்க வேண்டும், வரும் தலைமுறைகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோட்டையானது கங்குந்தி ஜமீன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆட்சியாளர்களின் எல்லைக்குட்பட்டதாகும். இது பல்வேறு ஆட்சியாளர்களின் பயன்பாட்டில் இருந்து இறுதியாக நவாபுகளின் பயன்பாட்டில் இருந்து ஆங்கில ஆட்சியின் போரின் போது இது சிதிலமடைந்திருக்கக்கூடும். இந்த கோட்டையானது கருங்கல், சுதை, சுட்ட செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. வரலாற்றுக்கு சான்று பகரக்கூடிய இந்த கோட்டையின் மேலே கண்காணிப்பு கோபுரம், பீரங்கி மேடு, நீர்நிலைகள் யாவும் இன்றும் அன்றைய வரலாற்றுக்கு சான்றாக அங்கே அமைந்திருக்கின்றன.